நம்மை அழிக்கும் சுபாவங்கள். தண்டனை. ஒரு குடும்பத்தில் ஒருவர் தூங்கி கிடந்த தனது 2 குழந்தைகளையும் இரவு 1 மணிக்கு எழுப்பிவிட்டு படிக்கவில்லை என்று அடி கொடுத்தார். இருவரும் வாழ்க்கையில் ஊதாரியாக போய்விட்டனர். குழந்தைகளை வலிக்கச் செய்வது மிகவும் தாழ்வான முட்டாள்தனம். தண்டனை கொடுத்தால் குழந்தைகளுக்கு குற்ற உணர்வு வரும். அன்பால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. தண்டனை கொடுப்பது தனது எரிச்சலை தீர்ப்பது என்று அர்த்தம் பெறும். ஒரு குழந்தைதான் வரைந்த அழகான படத்தையோ ஒரு பரிசையோ கொண்டு வந்து பெற்றோரிடம் காண்பிக்கும் போது மடியில் உட்கார வைத்து கொஞ்சி பாராட்டுவார்கள். வேறொரு நாள் இதேபோல் பரிசு பொருளை கொண்டு வந்து காட்டும்போது பாராட்டாமல் போ போ உட்கார்ந்து படி என்று விரட்டுவதை பார்க்கலாம். இதில் ஒரே காரியத்தில் பெற்றோர் 2 விதமாக பிரதிபலிக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர் அவர்கள் மனநிலை எப்படி உள்ளதோ அப்படி பிரதிபலிக்கிறார்கள். ஒரே காரியத்தில் 2 விதமான ரியாக்ஷன் கொடுக்கும் பெற்றோர். 2வது தடவை பரிசு பொருளை பார்த்துவிட்டு மிகவும் அன்பாக பாராட்டிவிட்டு, இந்த பரிசு போல் படிப்பிலும் உன்னால் வாங்க முடியும், நீ அதிக மதிப்பெண் வாங்கி சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். எப்பொழுது குழந்தைகளை சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாராட்டி உன்னால் சாதிக்க முடியும் என்று சொன்னால் குழந்தைகள் சாதித்து காட்டும். இதற்கு பதிலாக ஒவ்வொரு காரியத்துக்கும் தண்டனை கொடுத்து கொண்டிருந்தால் அது ஒரு முட்டாள்தனமான சுபாவமாகும். குழந்தை வளர்ப்புக்கு கல்லூரியோ பாடசாலையோ கிடையாது. அநேக பெற்றோருக்கு குழந்தைகளை வளர்க்க தெரியாது. தனக்கு தெரிந்த வகையில் மூதாதையர் எப்படி வளர்த்தார்களோ அப்படி வளர்ப்பார்கள். தண்டனை என்றால் என்ன? ஒரு நபரை நோகடித்தால் வலி ஏற்பட செய்தல், பிடிக்காதது செய்தல், பல காரியங்களுக்கு தடை செய்தல், குற்ற உணர்வை ஊட்டுதல், வேதனைப்படுத்துதல் போன்றவை. கடுஞ்சொற்களால் மனதை துன்பப்படுத்துதல், செயலளவில் சூடு போடுதல், குனிய நிற்க வைத்தல், ஊக்கி போட வைத்தல், கம்பால் அடிப்பது, பெல்ட்டால் அடிப்பது, கிள்ளுவது, கொட்டுவது, சனியனே என்று திட்டுவது, உன்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லுதல் போன்றவை பெற்றோர் கையாலாகாத சுபாவம். குடும்பத்தில் என்னை யாராவது கிள்ளினால் இவன் சாக மாட்டானா என்று நினைப்பேன். அதே போலதான் உங்களுக்கு யாராவது தண்டனை தந்து வலி எடுக்க வைத்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? தண்டனை ஒரு மனிதனை குற்றவாளியாக்கும், தண்டனை வெறுப்பினை உருவாக்கும், விரிசல் ஏற்பட வைக்கும், பொய் பேச வைக்கும், யாருக்கும் தெரியாமல் பல தப்புகளை மறைத்து செய்ய வைக்கும். உங்களுக்கு பிடிக்காததை மற்றவர்கள் செய்தால் உடனே தண்டனையா? நாமே ஒரு செல்போனை கூட உபயோகிக்க தெரியாத பரதேசி நாம் ஒரு பிஎஸ்சி படிக்கும் ஒரு குழந்தையை தண்டிக்கவா? எந்த வகையில் நியாயம்? பணிய வைத்து நிரந்தரமாக எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. புரிய வைத்து எந்த காரியத்தையும் சாதிக்க வைக்கலாம். அன்பின் சக்தி உலகை விட பெரியது. தண்டனை கொடுக்கும் நபர் அவருடைய மனநிலைப்படி தண்டனை கொடுக்கிறார். தான் விரும்பிய காரியம் நடந்துவிட்டால் ஆழ்மனதில் எரிச்சல் இருக்காது. ஆகையால் தண்டனை கொடுக்க மாட்டார். தன் மனநிலைப்படி தண்டனை கொடுப்பதும் மாறும், வித்தியாசப்படும். பெற்றோர்கள் 28 முதல் 30 மார்க் வாங்கியிருப்பார்கள் அவர்கள் படித்த காலத்தில். ஆனால் தங்கள் குழந்தைகள் 98 மார்க் வாங்காவிட்டால் துன்பப்படுத்துவது. எந்த விதத்தில் நியாயம்? தன்னால் செய்ய முடியாத காரியங்களை பிள்ளைகளை வற்புறுத்தி செய்ய வைப்பது, செய்யாவிட்டால் தண்டனை கொடுப்பது. பயந்து படிக்கவா? புரிந்து படிக்கவா? அன்பால் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். ஒரு தீமையான மட்டமான படிக்காத ஒன்றுக்கும் உதவாத ஊதாரி குழந்தையை அன்பாக அருகில் உட்கார வைத்து அவன் புரிய தகுந்தபடி பேசி அவனை வாழ்த்தி அவனுக்குள் இருக்கும் திறமைகளை பேசி திருத்தி அன்பால் அவனை முன்னுக்கு கொண்டு வருவது மிகவும் புத்திசாலித்தனம் நிறைந்த ஒன்றாகும். ஒன்றுக்கும் உதவாத கோழையை சாதனை புரிய வைக்கும் ஆற்றல் பெற்றோருக்கு இருக்க வேண்டும். பெற்றோர் வழங்கும் ஒவ்வொரு அடியும் குழந்தைகளின் ஆழ்மனதில் பதிவாகிறது. நீங்கள் அக்குழந்தையின் நன்மைக்குத்தான் தண்டனை வழங்குகிறீர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த தண்டனையை குழந்தை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அநேக குழந்தைகள் எங்கள் அப்பா அதிகம் அடிக்கிறார், அவர் வீட்டுக்கு வராமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல கேட்கிறேன். தண்டனை பிள்ளைகளின் வெறுப்பை கூட்டுகிறது. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. இது அந்த காலத்து மூடருக்கு எழுதப்பட்டது. இப்போது 4 வயது குழந்தை கம்ப்யூட்டர் ஆப்ரேட் செய்கிறது. மூளை வளர்ச்சி இப்போது உள்ள குழந்தைகளுக்கு அதிகம். அவர்களுக்கு அரவணைப்பும் அன்பும் பாராட்டுதலும் புரிய வைத்தலும் போதுமானது என்பதை அறிய வேண்டும். பாட்டன் காலம் வேறு, தாத்தா காலம் வேறு, அப்பா காலம் வேறு, நாமும் நம் காலம் வேறு. உலகம் எல்லாவற்றிலும் மாறி வருகிறது. நாமும் காலத்திற்கேற்ற கோலம் போட வேண்டும். சமூகத்தில், அலுவலகத்தில் ஒரு அலுவலகம் அல்லது ஸ்தாபனம் முன்னேற வேண்டுமேயானால் அறிவை வளர்ப்பது, அங்கீகாரம் செய்வது, பொறுப்புகளை கொடுத்து வேலை வாங்குவது, சம்பளம் போதுமான அளவு கொடுப்பது, நலன்களை விசாரிப்பது, அன்பை கையாளுவது இல்லாமல் சில முட்டாள் தலைவர்கள் தண்டனை வழங்கி கொண்டிருப்பார்கள்.
தண்டனை வழங்க வழங்க ஸ்தாபனத்தின் வலு குறைவாகும். தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக புரிய வைத்து உருவாக்குதல் மேன்மையானது. அன்பும் பாசமும் மரியாதையும் மனிதாபிமானமும் இருந்தால் சக தொழிலாளர்களை வைத்து எதையும் சாதிக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை உள்ளது. அந்த அணுகுமுறை கலைகளை கற்க வேண்டும். அதுதான் ஞானம். உதாரணமாக, உங்கள் கீழே 40 பேர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள்தான் MT அவர்களில் 2 பேர் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து சில காரியங்களை செய்வார்களானால் நீங்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கி விரோதத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் ஒருவரை இடப்புறமும் மற்றவரை வலப்புறமும் அணைத்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய நலன்களை செய்து தன் வசப்படுத்தி உற்பத்தியை பெருக்க நினைக்க வேண்டும். இதுதான் வெற்றி வாழ்க்கை பிரச்சனையை தீர்ப்பது தலைவனின் ஞானமான செயல். இதற்கு நேர்மறை யோசனை வேண்டும். இங்கு அணுகுமுறை வித்தியாசப்படுகிறது. ஒரு தலைவன் மற்றவர்கள் எதிர்பார்க்காத வித்தியாசமான காரியங்களை வித்தியாசமான இடங்களில் பிரயோகித்து வெற்றி பாதையில் செல்வார். நேர்மறை யோசனை வேண்டும். சிந்தித்து செயலாற்ற வேண்டும். பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து, பேச வேண்டிய இடத்தில் பேசி, நிற்க வேண்டிய இடத்தில் நின்று எல்லோரையும் ஒரே நிமிடத்தில் சந்தோஷப்படுத்தி தன் வசப்படுத்தும் ஆற்றல் ஞானமான தலைவனில் காணலாம். 7 மணிக்கு வரும் தொழிலாளி 6:30 வந்து வேலை பார்க்க வைக்கும் சுபாவத்தை தலைவர் கையாள வேண்டும். விரோதிகளை உருவாக்காமல் தன்னுடன் அதிக நேரம் செலவிட்டு ஒரு பெரிய காரியத்தை முடிக்க சாதிக்க எல்லோரையும் பக்குவப்படுத்துவது மிகவும் அவசியம். பிறரை தன்பால் இழுத்து அல்லது தன் வசப்படுத்தி தான் விரும்பும் காரியங்களை அவர்களை வைத்து செய்ய வைப்பது ஒரு அரிய பெரிய உயர்ந்த கலை. அதற்கு மாறாக தண்டனை கொடுத்து கொண்டிருந்தால் ஸ்தாபனம் உருப்படாது. சில ரூல்ஸ் மன்னர்கள் இருக்கிறார்கள். வேலை நடக்காது. ரூல் தான் நடக்கும். அன்பையும் ஒருங்கிணைப்பையும் உற்சாகத்தையும் வளர்ச்சியையும் ஆதரவையும் நட்பையும் வளர வைத்து உற்பத்தியை பெருக்க நினைக்க வேண்டும். தண்டனை கொடுப்பவன் தண்டனையால் அழிவான். உதாரணத்துக்கு சதாம் ஹுசேன். 1000 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் வேலை பார்க்கலாம். ஆனால் 1000 ஆண்கள் ஒரு பெண் கீழே வேலை பார்க்க முடியாது. இவ்வாறு ஆண்களை அடக்கும் பெண் தலைவி கீழ்த்தரமான புத்தி உள்ளவர்கள் ஆவார். அவர்களை பாராட்டுவதற்கு பதிலாக போராட்டம்தான் நடக்கும். தண்டனையால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதிக்கலாம்.